Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 8 vector algebra exercise 8.4 7th sum பார்த்துருக்கோம். If a, b, c are position vectors of the vertices a, b, c of the triangle ABC அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் எடுக்கையில் given அப்படின்னு எடுக்கிறேன். vertices கொடுத்துருக்கு, அதாவது பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்கு. OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார்னு அர்த்தம், மீனிங். அடுத்து OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார்னு அர்த்தம். அடுத்து OC வெக்டார் ஈக்குவல் டு C வெக்டார்னு அர்த்தம், மீனிங். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு இதுக்குள்ள அர்த்தங்கள் மீனிங் இது வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். ரைட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு கிவன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னா ஃபார்முலா என்ன எழுதுவனி? 1/2 ஏபி கிராஸ் ஏசி அப்படின்னு எழுதுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இதை வெக்டர் ரூல் படி பிரித்தோம்னா 1/2 ஓபி மைனஸ் ஓஏன்னு பிரிப்பேன். ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு பிரிச்சிருவேன். ரைட்டு. கிராஸ் ப்ராக்கெட், இது கிராஸ். இங்கிட்ட என்ன வரும்? ஓசி மைனஸ் ஓஏன்னு பிரிச்சிருவோம் வெக்டர் ரூல் படி பிரிச்சிட்டோம்னா. ஓகே. டிட்டர்மினண்ட் மாடலஸ்னு அர்த்தம். 1/2 மாடலஸ் ஓபி வெக்டார் ஸ்மால் பி வெக்டார்னு எழுதுகிறேன், மைனஸ் இது ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதுகிறேன், பொசிஷன் வெக்டாருக்கு மாற்றுறேன். கிராஸ் சி வெக்டார்னு எழுதுகிறேன், மைனஸ் ஸ்மால் ஏ வெக்டார்னு எழுதி பொசிஷன் வெக்டாருக்கு மாற்றிட்டேன். ரைட். இப்போ உள்ள கிராஸ் பண்ண போகிறேன். 1/2 ஓகேயா. பி கிராஸ் சி ஃபஸ்ட்டு ஒன் பார்த்து நிதானமாக ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து இது ரெண்டு பண்ணால் மைனஸ் பி கிராஸ் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் மைனஸ் ஏ கிராஸ் சி. அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏ கிராஸ் ஏ. ஓகே. இப்போ ஏ கிராஸ் ஏன்றது 0 ஆயிரும். டிட்டர்மெண்ட்டில் ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால், ரெண்டு ரோ அல்லது காலம் டிட்டர்மெண்ட்டில் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரெண்டுமே ஏன்றனால ஏ கிராஸ் ஏ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் அப்படின்றத நான் வச்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு பார்த்து நிதானமாக செஞ்சுக்கேன். 1/2 ஆர்டர் படி எழுதுவோமா? ஆர்டர் படி எழுதுனோம்னா நான் இருக்கான்னு பாரு. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பட் மைனஸ் போட்டோம்னா ஈக்குவல் ஆயிரும். ரோ ஒரு டிட்டர்மெண்ட்டில் ரோ காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணையில், ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்ன்றது டிட்டர்மெண்ட் ப்ராடக்ட் வச்சு செய்கிறது, டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றது டிட்டர்மெண்ட், அதில் ரெண்டு ரோ அல்லது காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் வரும். அப்போ மைனஸ் பி கிராஸ் ஏன்னு அர்த்தம். அப்போ இது ஃபஸ்ட்டு இந்த ஏ கிராஸ் பியை மாற்றினோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதை சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இந்த இடத்துல. அப்போ ஏ கிராஸ் பி, அடுத்து இது அப்படியே இருந்துட்டு போகுது, ப்ளஸ் பி கிராஸ் சி, இதை மாற்றுறேன், ப்ளஸ் சி கிராஸ் ஏ மாற்றியாச்சு டிட்டர்மெண்ட்டு. ஓகேயா. ரைட். இப்போ மாடலஸ் போட்டாச்சு. இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசிக்குள்ளே ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கொலினியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். கொலினியாரிட்டி அப்படின்னா கிவன். கொலினியாரிட்டி அப்படின்றது என்ன அர்த்தம்னா, கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிவன். கொலினியர் அப்படின்னா ஏக்கமா பிகமா சி ஆர் கொலினியர் அப்படின்னா ஏக்கமா பிகமா சி ஆர் கொலினியர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கனால, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கொலினியர் ப்ரூவ் பண்ண சொல்கிறனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சரு ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதினோம்னா 1/2 ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதணும். இதுதான் அதோடைய ரூலு. அப்போ இந்த 1/2 இங்கிட்டு போனால் 0 ஆயிரும். தர்ஃபோர் சொன்னோம்னா ஆன்சரை பார்த்துக்க, இது ஈக்குவல் டு 0 ஆயிரும். இது ஏ கிராஸ் பி ப்ளஸ்ஸு பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும் டிட்டர்மெண்ட்டு, அதாவது மாடலஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம்.
அப்போ என்னோடய வேல்யூ வந்து 0 வந்தனால இதுதான் கொலினியாரிட்டிக்குள்ள கண்டிஷன் கேட்டிருக்கு பாரு. ஓகேயா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டோம்னா கொலினியர்னு அர்த்தம். நான் கொடுத்துருக்கான் கொலினியர்னு சொல்லி அந்த கண்டிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஆன்சர் 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் கொலினியாரிட்டிக்குள்ள கண்டிஷன் நிபந்தனை அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகேயா? தேங்க்யூ.